கலைஞர் அளவுக்கு மோசம் கிடையாது ஸ்டாலின். அதாவது நான் சொல்றது கலைஞர் நல்ல தலைவர், மோசமா சொல்லலாம் நிறைய தலைவர், அதெல்லாம் அவர் மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டாலினை விட இறக்க சுபாவியா இருப்பாரு உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடியே இதுவாயிடுச்சு. இப்ப விஜய் மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவருக்கெல்லாம் என்ன வந்தாலும் பத்தாது. நீங்கள் கேட்கலாம், அவர் சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கினாரு. நான் இப்போ உங்களுக்கு பதில் சொன்னேன், அந்த 200 கோடி 250 கோடி கொடுத்தது யாரு இவ்வளோ நாளும்? அவர் ப்ரொடக்ஷன் அதான் யார் ப்ரொடக்ஷன்? மெயின் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட். அவங்க யாரு? இப்போ இருக்க ஆளுங்கட்சி. உங்களுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கலங்க, உடனே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தா. ரெண்டாவது விஜய் ஒன்று சொல்கிறாரு, குடும்பத்தை பாருங்க, அப்பாவை பாருங்க, அம்மாவை பாருங்க. இவர் அப்பாவை பார்க்குறாரா, இவர் அம்மா பார்க்குறாரா? சும்மா இதெல்லாம் மேடைக்காக கூப்பிட்டு வருது. உள்ள என்ன நடக்குதுங்கிறது வேற. மனைவியே பிரிஞ்சிருக்கிறாருன்னு தகவல். விஜய்க்கு ஒரே ஒரு தகுதி இருக்குதுங்க அரசியல்வாதியா. அதாவது நம்ம எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எல்லாருக்குமே 2-3 ஒய்ஃப் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு தகுதி இருக்குது. நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு அரசியல்வாதி நீங்கள் ஒரு கீர்த்தி சுரேஷும் பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இங்கே இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலாக அரசியல்வாதிங்கிறத தாண்டி அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஆக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 200 கோடி ரூபாய் வாங்குற ஒரு ஆக்டர். அண்ட் அப்படி போகும்போது சார்ட்டர்ட் ஃப்ளைட் போட்டு பொருள் இன்னும் பெரிய சக நடிகர் யாருக்காவது போக வேண்டியதானே? இப்போ கூப்பிட்டு தெரியுறீங்களே சஞ்சய், பாரதி ராஜா மகன் இறந்துறதுக்கு கூட அவரோட வீட்டு விசேஷம்லாம் கலந்துக்கிட்டீங்களா நீங்கள்? சஞ்சய் ஒரு கூப்பிட்டு தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னும் தெரிஞ்சுக்கிறோம், ஆரம்ப கால ரகசியங்கள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறது. ஹலோ வணக்கம் மக்களே, நான் விஜய் கிருஷ் அண்ட் வெல்கம் டு எஃப்டி சினிமாஸ். அண்ட் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் RS கார்த்திக் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். 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 ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அதுவும் சினிமாவில். அண்ட் சினிமாவில் இத்தனை வருஷாண்டு காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியல் வராருங்கும் போது அதை ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க? ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, முதல்ல சினிமாவிலேருந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. சினிமாவில் வந்து அவரை வந்து அரசியல்வாதியா முதல்வரா எப்படி நடித்தாலும் நம்ம கொண்டாடலாம். ஆனால் அவர் அரசியலுக்கு லாயக்கானவரா? இப்போ சினிமாவிலேருந்து விஜயகாந்த், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கல. ஏன் இவரை எதிர்க்கிறோம்னா, இவர்கிட்ட அதாவது விஜய்கிட்ட ஒரு விஜயகாந்துக்குரிய பண்பே கிடையாது, ஒரு ரஜினிகாந்துக்குரிய பண்பே கிடையாது, ஒரு எம்ஜிஆருக்குரிய பண்பு கிடையாது. ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விஜயகாந்த் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், செய்கிறதெல்லாம் அப்படி ஒரு வள்ளல். அவங்க நடிச்சிட்டு இருந்தப்பவே. சரி. ஆனால் எல்லாருக்குமே மனைவி வந்த பிறகு, இப்போ நம்ம பேச்சுலராக இருந்த வரைக்கும் ஒரு ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜாலியாக விடுங்க, செலவு தாராளமாக, ஓரளவுக்கு தாராளமாக. பொண்டாட்டி புள்ளனானோன்னா கொஞ்சம் சிக்கனம் நம்மள அறியாமே வரும். அதுலேயும் சில கேரக்டர் விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் அவங்க மனைவி வந்த பிறகு தான் செய்யறத. அது கூட ரஜினிகாந்த் அளவுக்கு விஜயகாந்த் குறைச்சிக்கல. ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி ரசிகர்னு வந்தாலே அவங்க ஊர் திரும்பி போகிற வரைக்கும் பஸ் ஏற்றி விட்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கையில் காசு கொடுத்து ரசிகர். இப்போ கிராமத்துலேருந்து வந்தவனுக்கு சிட்டியே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நானே சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா வீடு இங்கே இருந்தது. மெட்ராஸ் வந்தப்போ இந்த ஊர்லலாம் எப்படி மக்கள் வாழ்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த மக்களோட மக்களாக நம்மளும் வண்டி ஓட்டிக்கிட்டு, ஏன்னா அந்த வண்டியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். அப்போது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் ஆச்சு இங்கே வந்து, அதுக்கு முன்னாடி. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ நான் ரசிகராக ரஜினியை பார்க்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து பஸ் ஏற்றி விட்டு கையில் ஒரு பணம் கொடுத்து இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கணும் எதுன்ட்டு அந்த அவங்களெல்லாம் நான் பேட்டி எடுத்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் விஜயகாந்த். சாப்பாடும் போட்டு சாப்பிட்டியான்னு முதல்ல கேட்டு அந்த மாதிரி காசு கொடுத்து அனுப்பி அப்படி ஒரு கேரக்டர். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய காம்பவுண்டை கட்டி வச்சுட்டு, இப்போ இருக்கிற வீடு சொல்கிறேன், பழசு சொல்கிறேன் நான், காம்பவுண்டை கட்டி வச்சுட்டு வாசலில் ஒரு வாட்ரு பானை, ஒரு தண்ணி பானை கூட வைக்காத ஒரு மனிதர். ஓகேங்களா? நீங்கள் வேறு ரஜினிகாந்த், விஜயகாந்த் வீட்டுக்கு போங்க, இன்னமும் முன்னாடி ஒரு பானை டம்ளர் இருக்கும். சரிண்ணே. அந்த மாதிரி தான் நமக்கு. நான் இப்படி பேசுகிறதுனால நான் ஏதோ விஜயகாந்த் கட்சிக்காரன் இல்லை ரஜினிகாந்துக்கு ஆதரவாலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு பொதுவாக ஒரு பத்திரிகையாளராக பேசுகிறோம். ஏன் எதுக்குறேன் அப்படின்னா, விஜயை நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு 31 வருஷமாக சினிமா பத்திரிகையாளராக இருக்கேன். அதே டயத்தில் தான் விஜயும் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்து பார்க்குறேன். ரெண்டாவது, அவர் அப்பாவோட ஆஃபீஸ், அவங்க வீடுலாம் இருக்கிற அதே சாலை கிராமத்தில் தான் நான் பேச்சுலராக காவேரி ஸ்ட்ரீட்டில் அவங்க ஆஃபீஸ் இருந்த இடத்துல தான் குடியிருந்திருக்கேன். அப்போ விஜயை பற்றி நான் கேட்ட செய்திகள்லாம் இருக்குல்ல, அதில் சிலவற்றை நம்ம வந்து அப்போ அன்றைக்கி எழுதியிருந்த புக்குங்கள்லாம் எழுதணும். நிறையா வண்ணத்திரை,
இந்த மாதிரி புத்தகத்துலலாம் எழுதியிருக்கோம், ஜெமினி சினிமா அந்த மாதிரிலாம். ஆனால் எழுதாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு பத்திரிகைக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் கான்ட்ரவர்சி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப விஜய் வந்து இவரெல்லாம் அரசியலுக்கு சரிப்பட்ட, இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி இவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் எதுக்குறேன். ஓகே. ஸோ இதனால வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட். ஸோ சினிமா ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சினிமா நடிகர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதில் என்ன காரணம்? சினிமா நடிகர் அரசியல்வாதி ஆகிறப்போ சினிமா ஜேர்னலிஸ்ட் ஏன் அரசியல் ஜேர்னலிஸ்டாகவும் ஆகக்கூடாது, ஏன் எதிர்க்கக்கூடாது அவர்? ஓகே, ஓகேங்களா? அப்படி தான் என்னுடைய சினிமா ஜேர்னலிஸ்ட்னாங்க. நீங்கள் வந்து சினிமா ஜேர்னலிஸ்ட்னா பொதுவாக இப்போ பத்திரிகைகள்லாம் நம்மளை மாதிரி யூடியூப் வந்த பிறகு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நானே 4 டெய்லி பேப்பர் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ ஒன்று கூட வாங்குறது கிடையாது. நம்மளே யூடியூப்ல பார்த்துடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துடுறோம். ஸோ இப்படிப்பட்ட நம்ம வந்து சினிமா ஜேர்னலிஸ்டாக இருந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி இருக்கோம்ல. அந்த மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்கிறாரு, இவரை எதுக்குறது தான் வேணும் அப்படின்னா நம்மளும் அரசியலுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்குது? சினிமா ஜேர்னலிஸ்ட்டு அரசியல் ஜேர்னலிஸ்ட்னே கிடையாது தலைவா. என்னென்னா எல்லா பத்திரிகையிலும் சினிமா ஜேர்னலிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு என்னப்பா, நான் நிறையா பத்திரிகையில் நான் வேலை பார்க்காதது ஒரே ஒரு நிறுவனத்தில் மட்டும்தான் பாக்கி எல்லா டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். கொஞ்ச நாளாவது ஃப்ரீலான்சராவது பார்த்துருக்குறேன், பெரிய பெரிய டெய்லி பேப்பர்லேருந்து தமிழ் பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே. ஆனால் வந்து எங்கே பார்த்தாலும் என்னென்னா சினிமா ரிப்போர்ட்டர்களுக்கு என்னப்பா சும்மா நடிகை போய் பேட்டி எடுப்பாங்க, அவங்க கால அளவு கையளவு எழுதுறது, இதுதான் அவங்க வேலை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் சினிமா பேஜ் இல்லாமல் எந்த பத்திரிகையும் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இது இன்னும் சொல்ல போனால் செக்ரட்டரியேட் நிருபரோட சினிமா நிருபரோட செய்திக்கு தான் காத்திருப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நான் டெய்லிஸ்லாம் முத சினிமா ஆரம்பிச்சது நான். இன்னைக்கு வந்து எல்லா டெய்லிஸ்லையும், அதாவது டெய்லி சினிமா நான் சொல்றேன், டெய்லி ஒரு பேஜ் சினிமா. தராசு வந்து அப்போ வந்து டெய்லிஸ் நடத்துனாங்க. அந்த டெய்லிஸில் தான் முத ஒரு பக்கம் சினிமா டெய்லி, மொத்தமே 4 பேஜ் தான். அது ஷியாம் வந்து விஷயம், அது தராசு அவர் வந்து எதை போட்டால் இந்த பேப்பர் இதுவாகும் அப்படிங்கிறத டெய்லி பேப்பர் ஆரம்பிச்சார். ₹1 ₹2 அப்போ தான் அந்த பேப்பர் கொடுக்குற ஸ்டைல். அப்புறம் தான் மற்ற பத்திரிகைங்கள்லாம், பெரிய பெரிய பத்திரிகைகள். அப்போ அந்த ஒரு பக்கம் செய்தி போடுறப்போ அந்த செய்திக்கு எவ்வளோ இது இருக்கும் தெரியுங்களா? ஃபோட்டோவுக்கு செய்தி எழுதின காலம் வந்து செய்திக்கு போட்டது என்ன காலம், இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகி போச்சு. இப்போ பேப்பரே நம்மளே பார்க்கறதே, பேப்பர் போனோம்னா இருந்ததுன்னா இப்படி எடுத்து படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பத்திரிகையாளனா இது எனக்கு ஒரு பக்கம் வந்து வேதனையாக இருக்குது. இப்போ நான் வந்து பத்திரிகையாளன், இப்போ யூடியூபர் மாறியாச்சு. நீங்கள் அப்டேட் ஆகிட்டீங்க. ஆமாம். இல்லை நீங்கள் இன்னமும் பேனா பிடிச்சி எழுதுறவன் தான் பத்திரிகையாளன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு வர்றவங்களோட பேனா எடுத்துட்டு போகிற அதாவது புகைப்பட கலைஞரா நிருபரான்னு பார்த்தீங்கன்னா நிருபருக்கு தான் செல்வாக்கு மரியாதைலாம். இன்னைக்கு கேமரா எடுத்துட்டு வர்றவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதையுமா இருக்குது. ஸோ அந்த காலத்துக்கு அப்போ நம்மளும் மாறிக்கணும் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி தான் விஜய் அரசியல் எதுக்குறது. ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகிறப்போ ஒரு சினிமா நிருபர் அரசியல் நிருபராகவும் மாறி அவரை ஏன் தாக்கக்கூடாது? இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா வந்துட்டு நம்ம நிறைய விஷயத்த மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கருணாநிதி அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அதை தொடர்ந்து விஜயகாந்த் சார் ஆகட்டும், அப்புறம் சரத்குமார் சார்ன்ட்டு இப்போ வந்துட்டு விஷால் வரைக்கும் சரி, விஜய் சார் வரைக்கும் சரி, சினிமாவில் இருந்து தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏன் இவ்வளோ இத்தனை பேர் சொல்கிறோம். நம்மளோட அயன் லேடின்னு சொல்ல போகிற நம்மளோட ஜெயலலிதா அம்மா, அவங்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவர் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் வந்திருக்காரு இல்லையா? ஏன் இதில் என்ன உங்களுக்கு எதிர்ப்பு, நீங்கள் எதனால் தெரிவிக்கிறீங்கிறத என்னோட பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷமாக நான் பார்த்துருக்குறேன். அவர் 31 வருஷமாக, 93 நான் ஃபீல்டுக்கு வந்தேன், இன்றைக்கி 2025. ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க, கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், விஜயகாந்துக்கெலாம் நீங்கள் சார் சொல்கிறப்போ விஜய் சார் சொன்னீங்க, ஓகேவா? ஜெயலலிதா மேடம் சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ளார விஜய் ஊடுருவி இருக்கார்ல இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு. நீங்கள் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பத்திரிகையாளர், நாங்கள் வந்து கலைஞர் கருணாநிதினே எழுத மாட்டோம், கருணாநிதி தான் எழுதணும். இது பத்திரிகையா நம்மள மாதிரி பொதுத்தளத்துக்கு இது ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து எழுதுறப்ப கருணாநிதினு எழுதிடுவோம், நான் சொல்கிறப்ப நம்மளை அறியாமல் கலைஞர்னு சொல்ல முடியும். இவரை வந்து எம்ஜிஆரை கூட எம்ஜி ராமச்சந்திரன் சொல்ல மாட்டோம். எம்ஜிஆருங்கிறத ஒரு கலைஞர் மாதிரி ஒரு இதுவாக அமைஞ்சு போச்சு. அது மாதிரி ஜெயலலிதாவை சொல்கிறப்ப நீங்களே மேடம் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ விஜயை வந்து நீங்கள் சார்ன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா
உங்க தலைமுறைக்கு விஜய் ஓகே, இன்னைக்கு உங்க தலைமுறை ஓட்டு தான் அவர் எங்க அந்த உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்துருமேங்கிற பயம் எனக்கு. ஏன் பயப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருக்க அது திமுகவாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஸ்டாலின் ஐயாவாகட்டும், உதயநிதி அவராகட்டும், அந்த பக்கம் எடப்பாடி ஆகட்டும், இந்த பக்கம் விஜயகாந்த் கட்சி ஆகட்டும், அந்த பக்கம் தொல் திருமாவளவன் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இவங்களே போதுங்க. புதுசாக மாற்றம்லாம் இவரெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்த காசில் ₹1 எடுத்து செலவு பண்ணாத, மக்களுக்காக பண்ணாத ஒருத்தர் எப்படி நாளைக்கு அரசியலில் வந்து என்ன செய்வார்? நீங்கள் என்னுடைய பார்வை எப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து நம்ம அப்பா இருக்காருல்ல, உங்கள் தலைமுறைக்கு ஒரு தலைமுறை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் அப்பா இருக்காருல்ல, எங்கள் அப்பா பெரிய கெசட் ஆஃபீஸர். ஆனால் நாங்களா செலவு பண்ணணுன்னா கூட அவ்வளோ யோசிப்பார். ஆனால் நான் இருக்கேன்ல, நான் டீ குடிக்கிறதுக்கு ₹500 தால மாற்றுற அளவுக்கு அந்த அந்த இது இருக்குல்ல. ஆனால் எனக்கு வந்து நான் பெருசாக திருட்டுத்தனம் பண்ணல, மோசடிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் இந்த ஃபீல்டில் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம்ல. இப்போது எனக்கு வந்து அயோக்கியத்தனம் பண்ணணும், திருட்டுத்தனம் பண்ணணும்னு தோணல. இது ஏன்னா எங்கள் அப்பா தான் காரணம். அவர் 4 நாளுக்கு யோசிச்சாரு, ஆனால் எனக்காக ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாருல. இப்போ அப்படி தான் நான் வந்து உதயநிதியை பார்க்குறேன், ஸ்டாலின் ஐயா அவர்களையும் பார்க்குறேன். இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கலைஞரே சேர்த்து வச்சு, நீங்க சொன்ன மாதிரி அதுதான் எங்க அப்பா சேர்த்து வச்சுட்டாரு, அதனால நான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு ₹500 தலை நீட்டுறேன். கலைஞர் அளவுக்கு மோசம் கிடையாது ஸ்டாலின். அதாவது நான் சொல்றது, கலைஞர் நல்ல தலைவர், அவர் மோசமா சொல்லல, நான் பெரிய தலைவர். அதெல்லாம் அவர் மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டாலினை விட இறக்க சுபாவியா இருப்பாரு உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடியே இதுவாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவருக்கெல்லாம் என்ன வந்தாலும் பத்தாது. நீங்கள் கேட்கலாம், அவர் சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கினாரு, 250 கோடி. நான் இப்போ உங்களுக்கு பதில் சொன்னேன், அந்த 200 கோடி 250 கோடியும் கொடுத்தது யார் இவ்வளோ நாளும் அவருக்கு? ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அதான் யார் ப்ரொடக்ஷன்? மெயின் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட். அவங்க யார்? ஸோ இப்போ இருக்க ஆளுங்கட்சி. அவங்களுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கலைங்க, உடனே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தா புரியுதா உங்களுக்கு? அரசியலில் இப்போ நாளைக்கு விஜய்கிட்டே இது வரும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவில். இன்னைக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னா, தேட்டருக்குள்ளார உள்ளங்கிறதுக்கு ஒரு பெரிய பிஆர்ஓ, அன்னைக்கு அவர் உள்ளங்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் கொஞ்ச காலத்தில் பிஆர்ஓ ஆகி இன்னைக்கு பெரிய பிஆர்ஓ. அந்த மாதிரி வஞ்சனை எடுத்து பர்சனல் லைஃப்பில் வரலாம், அரசியலில் வந்தால் பாதிக்கப்படுறது மக்கள். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பெருசாக அஜித் அளவுக்குலாம் அவர் எந்த ஒரு உதவுறதோ, அஜித் செய்யறதெல்லாம் வந்து வெளியிலே தெரியாது. இவர் ஒரு நோட் புக் கொடுத்தாலே அப்போலேருந்து பப்ளிசிட்டி பண்ணிப்பாங்க. இப்போது இப்போ அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? 234 தொகுதியிலேருந்து முதல் மாணவர்கள் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு. அப்போ இவரை கட்சி ஆரம்பிக்கல. ஒரு 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 நாட்டோட தலைவர் ஆகணும்னு நினைக்கிறவர் 234 தொகுதின்னு சொல்றப்ப எவ்வளோ அடிபடுது. அப்போ சுயநலமாக தானே வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா என்ன சொல்லணும், கல்வி மாவட்டங்கள்னு இருக்குது. அது ஒரு மாவட்டத்திலேயே எவன் முதல்ல வந்தான், 2வது வந்தானா அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். விஜய் என்ன பண்ணாரு? 234 தொகுதியில இருந்தான். அதே அன்னைக்கு 6 மாசத்துல கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுக்கு முன்னாடிலேருந்து உதவுறாரு. நீ எவ்வளோ வருஷமா 200 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு? அவரு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சம்பாரிச்சிட்டு இருக்காரு இல்லையா? 5 வருஷமாவே வச்சுக்கோங்க, 200 கோடிங்க 5 வருஷமா வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி செய்யறப்பதான் இவர் வந்து ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோட உள்ள வராரு. இவரு பின்னாடி கொஞ்சம் விசில் அடிச்சான குஞ்சுகள் இருக்காங்க. இப்போ என் தலைமுறைக்கு ரஜினியை பிடிக்கும், உங்க தலைமுறைக்கு விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும் இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு ஒரு ஏன் நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா, இவங்களை வந்து ஒரு வழிகாட்டணும். இவங்க அந்த அதாவது நடிகராக எனக்கு கூட விஜய் பிடிக்கும், நல்ல நடிகர், அழட்டிக்காமல் நடிக்கிறதுல விஜய் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அஜித் கூட கொஞ்சம் மாறு வேஷம்லாம் போடுவார் முன்னாடி. நீங்கள் என்ன கேட்டால் கமல் பெரிய நடிகரா ரஜினி பெரிய நடிகரான்னு கேட்டால் நான் ரஜினியை தான் சொல்லுவேன். ஏன்னா கமல் இந்த மைதா மாவெல்லாம் கட்டிக்கிட்டு நடிப்பார். ரஜினி வந்து அசால்ட்டா நின்று ஒரு அதுதான் விஜய்க்கு அஜித்துக்கு உள்ளது கூட. ஆனால் ஒரு நடிகராக நல்ல நடிகர், அரசியல்வாதியா இவர் எந்த ரூபத்துலையும்
தலையிடக்கூடாது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய மாசம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்த பிறகு தெரியும். அது மாசம்லாம் வந்து கூட இருக்கிற புஷி ஆனந்தே கெடுத்துருவாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று பொதுக்குழுவில் கலந்துக்கிட்ட விஜயோட அப்பாவே புஷி ஆனந்தை பற்றி வருத்தப்பட்டிருக்கிறாரு. ரெண்டாவது விஜய் ஒன்று சொல்கிறாரு, குடும்பத்தை பாருங்க, அப்பாவை பாருங்க, அம்மாவை பாருங்க. இவர் அப்பாவை பார்க்குறாரா? இவர் அம்மா பார்க்குறாரா? சும்மா இதெல்லாம் மேடைக்காக கூப்பிட்டு வருது. உள்ள என்ன நடக்குதுங்கிறது வேற. மனைவியே பிரிஞ்சிருக்கிறாருன்னு தகவல். ஆமா, தகவல் இருக்கு. மகனோட சண்டை அப்படின்னு தகவல். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போ அவங்க பையன் வந்து டைரக்ஷன் கோர்ஸு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டாப்புல. இப்போது நீங்கள் ஒரு கோடீஸ்வர அப்பா, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பையனுக்கு? உங்கள் அப்பா சாதாரண அப்பாவாக இருந்தப்போ ஒன்று அவ்வளோ பெரிய நடிகனாக வளர்த்து விட்டுருக்குறாரு. ஸ்ரீவித்யா உங்களுக்கெல்லாம் சோப்புலாம் போட விட்டு எல்லாம் பண்ணி. அப்போது நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு என்ன பண்ணணும்? ஏன் பண்ணல? பையன் எதிர்த்துட்டான் அப்பாவை. புரியுதா உங்களுக்கு? அம்மா விஷயத்தில். ஓகே, பையன் எதிர்த்துட்டான் அம்மா விஷயத்தில் அப்படின்றீங்க. விஜய்க்கு ஒரே ஒரு தகுதி இருக்குதுங்க, அரசியல்வாதியா. ஓ, அதாவது நம்ம எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எல்லாருக்குமே 2-3 ஒய்ஃப் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு தகுதி இருக்குது. அவங்களுக்குலாம் 2-3 ஒய்ஃபுங்கிறது வெளில தெரியும். இவருக்கு தெரியாம, நான் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மனைவியா இல்லாம இவர் இருக்கிற அதே வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் திரிஷாவுக்கு வீடு வரணும்? ஏன் கீர்த்தி சுரேஷுக்கு வரணும்? கீர்த்தி சுரேஷ் தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவங்களுக்கு? இப்போ ஆயிடுச்சு சார். நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு அரசியல்வாதி நீங்கள், ஒரு கீர்த்தி சுரேஷும் பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இங்கேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலாக அரசியல்வாதிங்கிறத தாண்டி அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஆக்டர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 200 கோடி ரூபா வாங்குற ஒரு ஆக்டர். அண்ட் அப்படி போகும்போது சார்ட்டர் ஃப்ளைட் போட்டு பொருள் இன்னும் பெரிய சக நடிகர் யாருக்காவது போக வேண்டியதானே? இப்போ கூப்பிட்டு தெரியுறீங்களே சஞ்சய், பாரதி ராஜா மகன் இறந்துறதுக்கு கூட அவரோட வீட்டு விசேஷம்லாம் கலந்துக்கிட்டீங்களா நீங்கள்? இன்னைக்கு தானே கூப்பிட்டு. ஏன் சஞ்சய் ஒரு கூப்பிட்டு தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆரம்ப கால ரகசியங்கள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான். சஞ்சய்ங்கிறவரும் ஒரு பாரம்பரியமான நடிகர் குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அவர் அதை காட்டிக்க மாட்டார், நம்மளும் அதை சொல்ல வேணாம். அவங்க அக்கா வந்து சிந்துன்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட்னால இறந்துட்டாங்க. நிறைய கேரக்டர் நாட்டாமை படத்துலலாம் கூட பண்ணியிருப்பாங்க, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர். இன்னைக்கு சஞ்சய் ஏன் கூப்பிட்டு போகிறாரு? ஓகே, இதுதான் காரணம். அண்ட் நீங்கள் வந்து பேசும்போது விஜயோட வாழ்க்கையை நான் ஒரு 30 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அவர் அரசியலுக்கு வந்து ஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு லைஃபுக்கும் எப்படியும் ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம் இருக்கும். பர்சனலாக நான் இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பர்சனல் லைஃப்பில் அவர் என்ன கோத்ரூ பண்ணுறாருங்கிறத வச்சு நீங்கள் வந்து அரசியலுக்கு அவர் ஃபிட்டே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இப்போ நான் உங்கள் விஷயத்துக்கு வரப்போ இந்த பெண்கள் விஷயம், அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தர் வந்து தன்னோட சுய சம்பாத்தியத்தில், இப்போ நீங்கள் இஸ்லாத்தில், இந்து மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் 100 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபா தானம். நான் பண்ணுறேன்னு என்ன கேட்காதீங்க, ஓகேவா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இவங்கள மாதிரி கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க அதை 10% வேணாம், 1% பண்ணணும்ல. அந்த 1% கூட விஜய் பண்ணது இல்லை. விஜய் நிறைய பண்ணியிருக்காருன்னு நாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோமே சார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நோட்டு புக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ விட்டுருங்க, இப்போ அந்த மாணவர்கள் நான் சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, என்ன கொடுத்தாரு அதை விட்டுருங்க. நோட்டு புக்கெல்லாம் கொடுத்தது இவங்க அப்பா. சரி, இவங்க அப்பாவும் பிடி செல்வகுமார்னு ஒரு பிஆர்ஓ இருந்தார். அவர் நம்மள மாதிரி பத்திரிகையாளர் இருந்து நானும் அவருமே ஒன்னாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு அவரும் இல்லை கூட. ஏன்னா இதை விட குடும்பங்க, விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இருந்தவர், ஒரு பேர் குமாரன் என்னமோ ஒன்று. அவரும் இவங்க அந்த முன்ன நான் சொன்னல காவேரி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தார் எஸ்எஸ்சின்ட்டு. இப்போ அவரோட வீடே ஆஃபீஸ் ஆக்கிட்டாரு. அதுலேயே ஒரு பார்ட்டு விஜய் ஆண்டனி இருக்கார் சாலிகிராமத்தில். அந்த காவேரி ஸ்ட்ரீட்டில் இருந்ததுல அங்கே இவங்கள்ட்ட வேலை பார்த்த ஆட்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த வீடுக்கு வந்து மாதம் மாதம் வாடகைன்னு ஒன்று கொடுக்கணும், ஆனால் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. சில ஆஃபீஸ்லேயே வீடு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்கள்ல, வாடகைன்றது ஒரு பேருக்கு. விஜயோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவருன்னு சொல்லிட்டு விஜய் அவரை காலி பண்ண சொல்லி அடித்து வரட்டாத கூட வெளில அனுப்புனாங்க. போலீஸ் கேஸு பஞ்சாயத்துலாம் ஆச்சு. கூட இருந்த ஒருத்தருக்கே இந்த நிலை. புரியுதா அவங்களுக்கு? இதே தான் பிடி செல்வகுமார் அவருக்கும். புலின்ற படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். எல்லாம் விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த விஷயத்தில் தான் அவர் நெய்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம்
அந்த வந்தாரில் ஒரு ரைடு அப்போ இந்த பஞ்சாயத்து தான். இது எல்லாமே என்னென்னா நீங்கள் ஏதோ ஒன்று நம்ம ஒன்று மிஸ் பண்ணிடுறோம்னா என்ன தூக்கி வெளில போட்டுடுறது. அடுத்து எனக்கு என்னுடைய உங்களே நான் நம்பியிருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணுறது. நான் என் முன்னாடி புள்ளியோட எங்கே போவோம், நேற்று வரைக்கும் உங்களுக்காக வாழ்ச்சிட்டு இருந்தேன். இது வந்து சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. நம்ம பார்த்தோம்னா எல்லாமே பார்க்குறோம், நம்ம 10 ஹீரோ இல்லை 100 ஹீரோட்ட பழகிருக்கோம். அதில் விஜய் அரசியலுக்கு வந்ததை மட்டும் விரும்பலைங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க. அஜித் வந்தால் இருகாரம் கூப்பி வரவேற்பான்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தங்கள். நான் அஜித் ரசிகர்லாம் இல்லை, எனக்கு அஜித்தை விட விஜய் பிடிக்கும் நடிப்பில். ரியல் லைஃப்லேயும் நடிக்கிறாருங்கிறது தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ படத்தில் இல்லாமல் ரியல் லைஃப்ல நடிக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட குடும்பத்திலேருந்து தள்ளி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எதனால, இந்த அரசியலுக்கு வந்ததுனால தள்ளி இருக்காரா இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் உள்ள இருக்கா? சொன்னோமே இப்போ 2 நடிகை பேரை சொல்கிறாங்கல்ல, அதுக்கான ஆதாரம் இல்லாமல் எப்படி சார்? சார் ஆதாரம் என்ன, அவங்க பெட்ரூமில் போய் நம்ம விளக்கா பிடிச்சி பார்க்க முடியும்? புரியுதுல உங்களுக்கு? ஓகே, இது இன்னொரு விஷயம் நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். விஜயோட நடித்த 2 நடிகைகள், ஒன்று திரிஷாவோட பாத்ரூம் சீன் ஒன்று வந்து ரொம்ப பரபரப்பாக, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீரியடில் யார் கூட திரிஷா நடிச்சிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள். இது வந்து நான் யாரையும் குறிப்பு இல்லை, உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். விஜய் வந்து நீங்கள்லாம் அரசியல்வாதியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவர்கிட்ட ஒரு சின்ன சைக்கோத்தனம் இருக்குது. அதை நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அதனால தான் இதுக்கு ஓகே வள்ளல் தன்மை இதெல்லாமே விடுங்க, இது நிஜம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னால நான் இப்போ அவர் அரசியலுக்கு வருகிறது இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை சார். நேற்று வரைக்கும் சீமான் தனித்து நின்று கம்பீரம் காட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமானோட நிலை என்ன? அவங்க பின்னாடி இன்னமும் 10 பேர் இருக்காங்க, அது வேற. நாமெல்லாம் கூட சீமான் ஏதோ விஷயம் இருக்கு போல் இருக்கு நம்மளாம் கூட யோசிச்சோம். ஆனால் பிரபாகரன் விஷயத்தில் அவர் பொய்யா இருந்ததும், இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் அடிபட்டதும், இந்த மாதிரி 2026 தேர்தலை நெருங்க விஜயை பற்றி சீமானுக்காவது 2 விஷயங்கள், விஜயை பற்றி ஒரு 20-25 குறையாத உண்மையான விஷயங்கள் வெளிவரும். வெயிட் அண்ட் சி. ஸோ அதை வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்பயே சொல்கிறீங்க? இப்பயே சொல்கிறேன் நான். ஓகே, ஏங்க நேற்று வரைக்கும் அவர் யாருங்க? நேற்று வரைக்கும் அவர் ஏங்க ஈசிஆர் குடிப்பு போச்சு அண்ணா நகரை விட்டு. கீர்த்தி சுரேஷ் ஏங்க விஜய் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு வாங்கினுச்சு. ஸோ எல்லாம் ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் இல்லையா சார்? விஜய் கூட எவ்வளோ கோ ஆர்டிஸ்ட் இல்லை, விஜய் கூட கோ ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்கன்னு.